அனைவருக்கும் வணக்கம். முதலில் இன்று நாம் NPTEL என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஆழமான கற்றல் கற்பித்தலை விதைக்கும் முறையே NPTEL அப்படின்னு சொல்லுவோம். இந்த NPTEL ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இணைக்கும் ஒரு தொடர்பு பாலமாக அமைகின்றது அப்படின்னே சொல்லலாம். இதை மேலும் எப்படி மெருகூட்டலாம் அப்படின்னு பார்த்தோமானால் 21ஆம் நூற்றாண்டு திறன் அதற்கு மிகவும் பக்கபலமாக அமைகின்றது. அதாவது 4C இருந்து இப்பொழுது 6C மாற்றம் கண்டுள்ளது இந்த 21ஆம் நூற்றாண்டு கற்றல் திறன். சரி, நாங்கள் பயன்படுத்திய பயிற்சி துணை பொருளானது முழுக்க தொழில்நுட்பத்தையே சார்ந்திருக்கும். அதாவது முதலில் பார்த்தோமானால் துன்தாஸ்திக் எனும் செயலியை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். இந்த செயலியில் கார்ட்டூன் அனிமேஷன், அதாவது இந்த நகர்ச்சிகள் கொண்ட காணொளியாக ஆசிரியர் மாணவர்களும் காண்பிக்கலாம். அப்படி காண்பிக்கும் பொழுது மாணவர்கள் அந்த காணொளியில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சிந்தனை திறன் தூண்டும் அளவிற்கு அந்த காணொளி அமைய பெற்றிருக்கும். சரி, மாணவர்கள் அந்த மாதிரி சிந்திக்கும் பொழுது அவர்களிடையே அந்த சிந்தனை ஆற்றல் இன்னும் வளர்ச்சி அடையும். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது செயலாக நாங்கள் பயன்படுத்தியது The Vertex எனும் செயலி. இந்த செயலியில் பார்த்தோமானால் இது ஆசிரியர் மாணவர்களிடம் வகுப்பில் சொல்லி காட்டும் பயன்படுத்தி கற்றுக் கொடுக்கும் பொழுது மாணவர்கள் குழு முறையில் இந்த மேற்கொள்வாங்க. அவ்வாறு அவர்கள் குழு முறையில் மேற்கொள்ளும் பொழுது அவர்களிடையே தொடர்பாடலும் ஒத்துழைப்பும் இன்னும் மேலோங்கி காணப்படும். அது அவர்கள் வளர்க்க உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இந்த மூன்றாவது செயலியாக என்ன அப்படின்னு நாங்கள் பயன்படுத்தி பார்த்தோம்னா ஸ்டாரி போர்ட் எனும் செயலி. இந்த செயலியில் மாணவர்கள் வகுப்பில் மேற்கொள்ளலாம். வகுப்பில் குழு முறையில் மேற்கொள்ளலாம். வகுப்பில் குழு முறையில் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாமே வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் அவர்களே ஒன்றொன்று சிந்திப்பாங்க. எப்படி இந்த எந்த படங்களை இதில் இணைக்கலாம், எந்த மாதிரி எப்படி வைக்கணும், அது ஒவ்வொரு அசைவும் அதில் மாணவர்களுக்கு தெளிவாக அவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்க அதை செய்யும் பொழுது இன்னும் அவர்களுடைய சிந்தனை திறன் ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்லலாம். ஒவ்வொரு இந்த திசையில் வைக்கலாமா, இப்படி வைக்கலாமா, எப்படி வச்சு அது சரியாக அமையும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் ரொம்ப யோசிப்பாங்க. எப்படி அதனால் இந்த NPTEL மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு தொடர்பு பாடமாக அமைகின்றது என்றே கூற வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டு திறன் மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் ஒரு சிறந்த அமைப்பு பாடமாக அமைகின்றது. 4C 6C ரொம்ப பயன்படுது. குறிப்பாக இந்த ஒத்துழைப்பு, தொடர்பாடல், மாணவர்களின் சிந்தனை திறனை அதிகரிக்க இந்த பயிற்சி துணை பொருள் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட செயலியானது அதிகம் பங்காற்றுகின்றது என நான் கூறிக்கொள்கின்றேன். வணக்கம், என் பெயர் மரியாராஜ் பவுல்ராஜ். இன்று நான் 4ஆம் ஆண்டுக்கான 5.4.7 தொடர் வாக்கியம் அறிந்து கூறுவர் எழுதுவர் எனும் இலக்கண கற்றல் தரத்திற்கு ஏற்ற ஆக்கம் புத்தாக்கம் நிறைந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையினை உருவாக்கி உள்ளேன். இந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையினை பற்றி இப்பொழுது நான் விளக்க உள்ளேன். இந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைக்கு நான் தொடர்கதை எனும் பெயரினை வைத்துள்ளேன். இந்த தொடர்கதை எனும் நடவடிக்கைக்கு நான் பயன்படுத்திய பயிற்சி துணை பொருளானது துன்தாஸ்திக் எனும் செயலி. இந்த துன்தாஸ்திக் செயலியில் கார்ட்டூன், அதாவது கேலி சித்திரம், அனிமேஷன், அசைவூட்டம், 3D போன்ற தன்மைகளை கொண்டுள்ளது. இந்த துன்தாஸ்திக் செயலியில் நாம் ஒரு கார்ட்டூன் செய்வது போல் செய்து மாணவர்களுக்கு தனி வாக்கியம் மற்றும் தொடர் வாக்கியத்தை பற்றி நான் கற்பித்துள்ளேன். இந்த துன்தாஸ்திக் செயலியில் களம், கதாபாத்திரம், சூழல் போன்றவைகள் உள்ளது. இந்த களம், கதாபாத்திரம், சூழலை நான் தேர்ந்தெடுத்து, அதாவது இந்த தொடர் வாக்கியத்தை கற்பிப்பதற்கு நான் தெரிவு செய்து உருவாக்கி உள்ளேன். இந்த நடவடிக்கை சிறப்பாக அமைவதற்கும் ஆக்கம் புத்தாக்கம் நிறைந்ததாக இந்த துன்தாஸ்திக் செயலி பெரும் பங்காற்றுகிறது. இந்த துன்தாஸ்திக் செயலியை பயன்படுத்துவதால் விரைவி வரும் கூறினை மாணவர்களிடையே புகுத்த முடியும். காட்டாக மொழி, நன்னெறி பண்பு, தகவல் தொழில்நுட்பம் போன்ற விரைவி வரும் கூறுகளை மாணவர்களிடையே புகுத்தலாம். மாணவர்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அறிவையும் அதனுடைய பயன்பாட்டினையும் அறிவதோடு திடப்படுத்தி கொள்ளவும் முடிகிறது. தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மாணவர்களை ஆக்க சிந்தனை உடையவர்களாக உருவாக்குவதோடு கற்றல் கற்பித்தல் கவர்ச்சிகரமாகவும் மகிழ்ச்சி ஊட்டுவதாகவும் அமைய உதவுகிறது. அதனை அடுத்து
அசைவு, இசை, காட்சி போன்ற கலைகளும் இந்த துன்தஸ்திக் செயலின் வழியாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் புகுத்தப்படுகிறது. அசைவு என்பது அதில் நான் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் அதனுடைய அசைவுகளை செய்கிறது. இசை என்று பார்த்தால் நான் செய்த குரல் பதிவும், அதாவது தொடர் வாக்கியத்தை விளக்கிய முறையும், அதனை அடுத்து பின்னணி இசையும் உள்ளது. இதனால் மாணவர்களுக்கு அது ஈர்ப்புத்தக்கதாக அமையும். அதனை அடுத்து காட்சி என்ற இவ்விடத்தில் பார்க்கும் பொழுது பல இடங்களும் அதனை அடுத்து நிறங்களும் இருப்பதினால் மாணவர்களுக்கு அந்த காட்சியை ஈர்க்கும் வகையில் இருக்கும். தொடர்ந்து கேலி சித்திரம் என்றாலே மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக தான் இருந்து வருகிறது. அவ்வகையில் இந்த பாடத்தினை நான் கேலி சித்திர வகையில் மாணவர்களுக்கு கற்பிப்பதினால் மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மனதில் அழியாமலும் பதிந்திருக்கும். எந்த நேரத்தில் மாணவர்களிடம் தனி வாக்கியத்தையும் தொடர் வாக்கியத்தையும் பற்றி கேட்டால் மாணவர்களினால் தெளிவான ஒரு விளக்கத்தையும் அதனுடைய இயல்புகளையும் தர முடியும் என்று கிஞ்சிற்றும் அறியவில்லை. அதனை அடுத்து இதனால் இந்த துன்தஸ்திக் செயலின் வழியாக கதை வடிவில் இந்த தொடர் வாக்கியத்தை கற்பிப்பதால் மாணவர்களின் கற்பனை திறன் அதிகரிக்கும் எனலாம். மாணவர்கள் அந்த கதையை பார்த்து அதன் வழியாக அதனை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய படைப்பாற்றலும் சரி கற்பனை திறனும் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. துன்தஸ்திக் வழியாக நான் செய்த கேலி சித்திரத்தை இந்த காணொளியில் இணைத்துள்ளேன். நன்றி. தனி வாக்கியம் ஓர் எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் ஒரே பயனிலையை பெற்று வருவது தனி வாக்கியமாகும். காட்டாக, கந்தன் கடைக்கு சென்று பழங்களை வாங்கினான். இவ்விடத்தில் கந்தன் என்பது ஓர் எழுவாயை குறிக்கிறது. சென்றான் என்பது ஒரே பயனிலையை குறிக்கிறது. தொடர்ந்து கந்தனும் கீதாவும் கடைக்கு சென்று பழங்களை வாங்கினர். இவ்விடத்தில் கந்தனும் கீதாவும் என்பது பல எழுவாய்களை குறிக்கிறது. சென்றனர் என்பது ஒரே பயனிலையை குறிக்கிறது. ஆகவே இது தனி வாக்கியமாக கருதப்படுகிறது. தொடர் வாக்கியம் ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர் வாக்கியம். ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் அதனால், இதனால், ஏனெனில், இருப்பினும் முதலிய இணைப்புச் சொற்களாலும் கருத்து தொடர்பாலும் இணைந்து வரின் அதுவும் தொடர் வாக்கியம் எனப்படும். காட்டாக, கவின் முகாமிற்கு சென்றான். தேநீர் கலக்குவதற்காக தீயை மூட்டினான். மேலும் தொடர் வாக்கியத்திற்கான சில காட்டுகள். கீதாவுக்கு வரலாறு பாடம் என்றால் பிடிக்காது. இருப்பினும் தேர்வினை சிறப்பாக செய்து முடித்தாள். இருப்பினும் எனும் இணைப்புச் சொல் இரு வெவ்வேறு வாக்கியத்தையும் தொடர் வாக்கியமாக அமைக்கிறது. தொடர்ந்து கந்தன் குறித்த நேரத்தில் விளையாட்டு மைதானத்திற்கு சென்றான். ஏனெனில் அவனுக்கு விளையாட்டு என்றால் மிகவும் பிடிக்கும். கந்தன் என்பது ஓர் எழுவாயை குறிக்கிறது. சென்றான் பிடிக்கும் இரு வெவ்வேறு பயனிலையை குறிக்கிறது. வணக்கம் ஐயா. நாங்கள் பயிற்று துணைப்பொருளை உருவாக்கியுள்ளோம். அதாவது இலக்கண கூறான தொடர் வாக்கியத்துக்கு ஒரு பயிற்று துணைப்பொருளை உருவாக்கியுள்ளோம். நாங்கள் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒவ்வொரு பயிற்று துணைப்பொருளை உருவாக்கியுள்ளோம். ஆகையால் இரண்டாவது நடவடிக்கைக்கு மென்பொருளை பயன்படுத்தி ஒரு நடவடிக்கை உருவாக்கியுள்ளோம். அதாவது பயிற்று துணைப்பொருளை உருவாக்கியுள்ளோம். மென்பொருள் அதாவது ஓடெக்ஸ் கேம் கிளாஸ் டூல் நெட் என்ற அகப்பக்கத்தில் ஒரு
ஒரு விளையாட்டை உருவாக்கியுள்ளோம். மாணவர்களுக்காக இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு இந்த தொடர் வாக்கியம் நடவடிக்கைக்காக இந்த ஓடெக்ஸ் கேமில் விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது இதில் 4 வாக்கியங்கள் இருக்கின்றன. இந்த 4 முதன்மை வாக்கியங்களும் முழுமை பெறாத வாக்கியங்கள் ஆகும். முதலாவதாக நான் கடைக்கு சென்று. நான் கடைக்கு சென்ற வாக்கியம் முழுமை பெறாத வாக்கியம். ராமு திடலுக்கு சென்று, இதுவும் முழுமை பெறாத வாக்கியம். கவிதா படத்தை பார்த்து, முழுமை பெறாத வாக்கியம். குமணன் நூலகத்திற்கு சென்று, இதுவும் முழுமை பெறாத வாக்கியம். இந்த 4 முழுமை பெறாத வாக்கியத்திற்கு கீழ் 4 அந்த வாக்கியத்துக்கு முழுமை பெறும் வகையில் அமையும் 4 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளோம். அதாவது 16 வாக்கியங்கள் மாணவர்களால் தொடர் வாக்கியம் மாணவர்களால் இணைக்கப்படும். முதலாவது நான் கடைக்கு சென்றேன். நான் கடைக்கு சென்று என்ற வாக்கியத்திற்கு இணைப்பு வாக்கியமாக, அதாவது ஒரு தொடர் வாக்கியமாக அமைவதற்கு மிட்டாய் வாங்கினேன். நான் கடைக்கு சென்று மிட்டாய் வாங்கினேன். அடுத்து விற்பனையாளரிடம் பேசினேன். நான் கடைக்கு சென்று விற்பனையாளரிடம் பேசினேன். இவை அனைத்தும் தொடர் வாக்கியமாகும். அடுத்து பொருளின் விலையை பார்த்தேன். நான் கடைக்கு சென்று பொருளின் விலையை பார்த்தேன். அடுத்து பொம்மை வாங்கினேன். நான் கடைக்கு சென்று பொம்மை வாங்கினேன். ராமு திடலுக்கு சென்று பந்து விளையாடினான். அடுத்து உடற்பயிற்சி செய்தான். ராமு திடலுக்கு சென்று உடற்பயிற்சி செய்தான். நண்பர்களுடன் விளையாடினான். ராமு திடலுக்கு சென்று நண்பர்களுடன் விளையாடினான். ராமு திடலுக்கு சென்று மெது ஓட்டம் ஓடினான். இவை அனைத்தும் முழுமை பெறாத வாக்கியத்திற்கு இணை வாக்கியமாக அமைவதால் இது தொடர் வாக்கியமாகும். அடுத்து கவிதா படத்தை பார்த்து ஓவியம் வரைந்தாள். கவிதா படத்தை பார்த்து கற்பனை செய்தாள். கவிதா படத்தை பார்த்து வண்ணம் தீட்டினாள். கவிதா படத்தை பார்த்து கவிதை கூறினாள். குமணன் நூலகத்திற்கு சென்று நூலை தேடினான். நூலை இரவல் வாங்கினான். குமணன் நூலகத்திற்கு சென்று நூலை இரவல் வாங்கினான். குமணன் நூலகத்திற்கு சென்று மீள்பார்வை செய்தான். குமணன் நூலகத்திற்கு சென்று நாளிதழை வாசித்தான். இவை போன்ற அனைத்து வாக்கியங்களும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆசிரியர் இந்த விளையாட்டினை ஒரு லிங்க் மூலமாக மாணவர்களிடம் கொடுத்து விடலாம். மாணவர்கள் திறந்தவுடன் அவர்களுக்கு இவ்வாறு அமையும். அதாவது அந்த முழுமை பெறாத வாக்கியங்கள் 4 முனையில் இருக்கும். அதாவது நான் கடைக்கு சென்று, இதுவும் முழுமை பெறாத வாக்கியம். ராமு திடலுக்கு சென்று முழுமை பெறாத வாக்கியம். கவிதா படத்தை பார்த்து முழுமை பெறாத வாக்கியம். குமரன் நூலகத்திற்கு சென்று, இவை அனைத்தும் முழுமை பெறாத வாக்கியமாகும். இதனை இணைத்தால்தான் அது ஒரு முழுமையாக தொடர் வாக்கியமாக அமையும். மாணவர்கள் இந்த ஸ்டார்ட் என்று அழுத்தியவுடன் அவர்கள் நேரமும் ஆரம்பித்துவிடும். அவர்கள் இந்த நடவடிக்கையின் பெயர் விரைந்து கண்டுபிடி. இந்த நடவடிக்கையானது மாணவர்கள் குழு முறையில் இணைந்து செயல்படுவார்கள். இந்த நடவடிக்கை FOSSEE 2C உள்ளடக்கியுள்ளது. அதாவது கொலபரேஷன், கம்யூனிகேஷன், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங். மாணவர்கள் இதனை இணைக்கும் போது அவர்களிடையே கலந்துரையாடி தொடர்பாடலை ஏற்படுத்தி, அதாவது கலந்துரையாடலை ஏற்படுத்தி மாணவர்கள் அதனை இணைத்து சரியான பதிலை அளிப்பார்கள். மாணவர்கள் இணைக்கும் பொழுது அவர்கள் தொடர் வாக்கியத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்வார்கள். எடுத்துக்காட்டாக, மாணவர்கள் ஸ்டார்ட் என்ற பட்டனை அழுத்தியவுடன் இவ்வாறு வரும். அவர்கள் நேரமும் கணக்கிடப்படும். இதில் 16 கேள்விகள் இருப்பதனால் அதன் முதல் கேள்வியானது நாளிதழை வாசித்தான். இந்த பயனிலைக்கு ஏற்ற எந்த எழுவாய் அமைகின்றதோ அதற்கு ஏற்றவாறு மாணவர்கள் இணைத்திட வேண்டும். அவ்வகையில் இருக்கும் பொழுது மாணவர்கள் தொடர் வாக்கியத்தை இணைத்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். மாணவர்கள் இவ்வாறு அமைத்திட வேண்டும். இவ்வாறு செய்கையில் அந்த வாக்கியம் இணைந்து அவர்களுக்கு தெரியும். அடுத்த வாக்கியம் விற்பனையாளரிடம் பேசினான். விற்பனையாளரிடம் பேசினேன். மாணவர்கள் சரியாக பதில் அளித்தால் அந்த வாக்கியமானது பச்சை நிறத்தில் மாறும். பொம்மை வாங்கினேன். இதற்கு ஏற்ற எழுவாய் நான் கடைக்கு சென்று பொம்மை வாங்கினேன். நான்காவது கேள்வியானது நூலை இரவல் வாங்கினான். இதற்கு ஏற்ற எழுவாயானது குமரன் நூலகத்திற்கு சென்று நூலை இரவல் வாங்கினான். மாணவர்கள் குழு முறையில் கலந்துரையாடி இதற்கான பதிலை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். கற்பனை செய்தாள். கவிதா படத்தை பார்த்து கற்பனை செய்தாள்.
அவர்களுக்கான நேரமும் இங்கே ஓடப்படும், கணக்கிடப்படும். உடற்பயிற்சி செய்தான். ராமு திடலுக்கு சென்று உடற்பயிற்சி செய்தான். இவ்வாறு இணைக்கும் பொழுது தான் தொடர் வாக்கியமாக அமைகின்றது. மாணவர்கள் அதனை புரிந்து கொள்வார்கள். ஏழாவது வாக்கியமானது மிட்டாய் வாங்கினேன். நான் கடைக்கு சென்று மிட்டாய் வாங்கினேன். 8வது வாக்கியமானது நண்பர்களுடன் விளையாடினான். இதற்கு ஏற்ற எழுவாய் ராமு திடலுக்கு சென்று நண்பர்களுடன் விளையாடினான். நூலை தேடினான். குமணன் நூலகத்திற்கு சென்று நூலை தேடினான். மீள்பார்வை செய்தான். குமணன் நூலகத்திற்கு சென்று மீள்பார்வை செய்தான். மாணவர்கள் தவறாக பதில் அளித்தால் இந்த வாக்கியமானது சிவப்பு நேரத்தில் ஆகிவிடும். மறுபடியும் மீண்டும் இந்த இடத்திற்கு வந்துவிடும். மாணவர்கள் மீண்டும் முயற்சி செய்து அதற்கான இணையை தேடி அந்த தொடர் வாக்கியத்தை இணைத்திட வேண்டும். வண்ணம் தீட்டினாள். கவிதா படத்தை பார்த்து வண்ணம் தீட்டினாள். பொருளின் விலையை பார்த்தேன். நான் கடைக்கு சென்று பொருளின் விலையை பார்த்தேன். ஓவியம் வரைந்தாள். கவிதா படத்தை பார்த்து ஓவியம் வரைந்தாள். அதேபோல் 16 வாக்கியங்கள் தொடர் வாக்கியங்கள் மாணவர்கள் இணைப்பார்கள். பந்து விளையாடினான். ராமு திடலுக்கு சென்று பந்து விளையாடினான். கவிதை கூறினாள். கவிதா படத்தை பார்த்து கவிதை கூறினாள். மெது ஓட்டம் ஓடினான். இதுதான் இறுதியான கேள்வி. ராமு திடலுக்கு சென்று மெது ஓட்டம் ஓடினான். மாணவர்கள் விளையாடி முடித்தவுடன் இவ்வாறு அமையும். அதாவது அவர்கள் எடுத்த நேரமும் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களும் காமிக்கும். மாணவர்கள் மீண்டும் இந்த விளையாட்டை மீண்டும் விளையாடலாம். ஆசிரியராக இருந்தால் எடிட் இஸ் குவிஸ் என்று தட்டியவுடன் ஆசிரியரானவர்கள் இந்த கேள்விகளை மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் கொடுக்கும் முன்னர் கேள்விகளை இன்றும் சற்று கடினமாக செய்து மாணவர்களிடம் கொடுக்கலாம். மாணவர்கள் லிங்க் மூலம் அதனை தேர்வு செய்து மாணவர்கள் அந்த விளையாட்டை விளையாட மிகவும் எளிமையாக இருக்கும். தொடர் வாக்கியத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்வார்கள். ஆசிரியர் இதன் மூலம் ஷேர் செய்து URL லிங்கை மாணவர்களிடம் கொடுக்கலாம். இதுதான் அந்த URL லிங்க். இதை மாணவர்களிடம் கொடுத்தால் மாணவர்கள் எவ்வப்போதும் எங்கே இருந்தாலும் இந்த விளையாட்டினை விளையாடலாம். எளிமையாக இருக்கும். மாணவர்களும் அந்த தொடர் வாக்கியத்தை நன்கு புரிந்து கொள்வார்கள். இந்த விளையாட்டில் மாணவர்கள் அறிந்து கொள்வது 2 விஷயம். ஒன்றாவது, தொடர் வாக்கியத்தை எவ்வாறு இணைப்பது என்பதுதான். எழுவாய்க்கு ஏற்ற பயனிலையும் ஒரு வாக்கியத்தை முழுமையாக ஒரு கருத்தை கொண்ட ஒரு வாக்கியமாக அமைத்திட மாணவர்கள் அறிந்து கொள்வார்கள். தெளிவாக அதனை புரிந்து கொள்வார்கள். சில மாணவர்களுக்கு சில நேரங்களில் எழுவாய்க்கு ஏற்ற பயனிலை தனி வாக்கியங்கள், தொடர் வாக்கியங்கள் அதன் மேல் குழப்பங்கள் ஏற்படும். இந்த நடவடிக்கை மூலம் மாணவர்கள் குழப்பம் அடையாமல் சீராக அந்த தொடர் வாக்கியத்தை பற்றி கற்றுக்கொள்வார்கள். ஆசிரியர்களும் விளக்கம் அளிப்பதற்கு சற்று எளிமையாக இருக்கும். அது மட்டுமின்றி இந்த நடவடிக்கை ஆசிரியர் மையமாக இருக்காமல் மாணவர் மையமாக இருக்கும். அதாவது மாணவர்களை சிந்தித்து அதற்கான பதிலை தேடும் பொழுது மாணவர்கள் அதனின் அனுபவத்தையும் பெற்று அதன் அறிவையும் பெற்று தெளிவாக செயல்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த 4C என்ற இதுவும் இதில் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. அதாவது கிரியேட்டிவ், கொலபரேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த 4ம் இதில் அழுத்தம் கொடுப்பதால் மாணவர்களால இந்த நடவடிக்கை சிறப்பாக செய்ய முடியும். தொடர் வாக்கியத்தை பற்றியும் நன்கு அறிந்து கொள்வார்கள். நன்றி. ஐயா, எங்களுடைய குழுவில் நான் 3வது நபர். எங்களுடைய குழுவில் 3வது நபராக நான் மேற்கொள்ளவிருக்கின்ற நடவடிக்கை என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டாரி போர்ட். இந்த ஸ்டாரி போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாரி போர்ட் இது முக்கியத்துவம் கதைக்கு தான் ரொம்ப கொடுப்பாங்க. ஒரு கதை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ரொம்ப முக்கியத்துவம் இந்த இதுக்கு தான் கொடுப்பாங்க. கதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நம்ம கொஞ்சம் இப்போ ஒரு செயலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கற்றல் தரது நம்மளோட பாடத்திட்டத்திற்கு ஏற்றவரை நம்ம அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதே போல் இன்று இந்த ஸ்டாரி போர்ட் ஒரு தொடர் வாக்கியம் மாணவர்கள் எப்படி உருவாக்கலாம், ஒரு கதைக்கான ஒரு காட்சி மாதிரி மாணவர்கள் அமைத்து மாணவர்கள் சுயமாக அதற்கான ஒரு தனி வாக்கியத்தை அமைத்து பின்னர் அதனை ஒரு தொடர் வாக்கியமா மாற்றுவாங்க. இப்போ நம்ம எப்படி அந்த ஸ்டாரி போர்ட்டை செய்யலாம், மாணவர்கள் எப்படி அதுக்கான தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் மாணவர்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு செயல்முறைகளை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த ஸ்டாரி போர்ட் கிரியேட்டர் காமிக் ஸ்ட்ரிப் மேக்கர் ஸ்டாரி போர்ட் மேக்கர் இந்த இதை நம்ம அழுத்தி கொள்ள வேண்டும். அழுத்தினால் நம்மளுக்கு
ஒரு இது உருவாகும், இந்த மாதிரி உருவாகும். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டோரி பார்ட் இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறையா இருக்கும் சீன்ஸ், அதாவது தளங்கள். இப்போ தளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலே இதில் நிறையா கீழே நம்ம பார்க்கலாம். சீன்ஸ், தளம், அதாவது டவுன் ஏரியாஸ், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட், ஹோம், இன்டோர், அவுட்டோர், ஸ்கூல், பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் அத்லெட்டிக்ஸ், விளையாட்டு மைதானம், அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே இங்கே இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இன்னும் நிறையா அதில் வந்து இருக்குது. நம்ம இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து மாணவர்களோட ஏழல்களுக்கு ஏற்ப வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதை தொடர்ந்து கூட நம்ம இப்போ கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் என்ன இருக்குனாக்கா, எப்படி இருக்குன்னா, சிறுவர் முதல் பெரியவர்கள் வரையான படங்கள் அவர்களை வந்து மையப்படுத்தி அமைந்திருக்கும். இப்போ காட்டாக அடால்ட்ஸ் பார்த்தோன்னா பெரியவர்கள், அவர்களுக்கான படங்கள் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு காட்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்சிகளுக்கு ஏற்றவாறு இந்த அவங்க பெரியவர்களா சிறியவர்களா அப்படின்னு சொல்லி குழந்தைகளா அப்படின்னு வந்து நம்ம அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி சரியான இந்த படங்களை வந்து பயன்படுத்தவும் இது வழிவகுக்கின்றது. தொடர்ந்து நம்ம பார்த்தோம் கிட்ஸ், அதாவது வந்து சிறுவர் சிறுமிகள், அவர்களுக்கான பாடங்களும் குழந்தைகள் சொன்ன மாதிரி அவர்களோட இது எல்லாமே இதில் இருக்குது. அதே போல் இப்போ ஜாப்ஸ், அதாவது வேலைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல வந்து மருத்துவர்கள், தாதியர்கள், காவல் அதிகாரி, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய வகையான வேலை இதில் கூட அந்த இடத்துல பார்க்க முடியும். அதே போல் விளையாட்டு, ஸ்பாட்ஸ், விளையாட்டு பற்றியான தகவல்களும் வந்து இங்கே இருக்குது. பூப்பந்து, குழிப்பந்து, கார்பந்து அப்படின்னு சொல்லி பந்துகள், அதாவது விளையாட்டுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே போல் இன்னும் இதில் வந்து நிறைய வகை இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தொடர்ந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் டேபிள்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ டெக்ஸ்ட் டேபிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு ஆள் வந்து மனதிற்குள்ளே முணுமுணுக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரியான ஒரு காட்சி அல்லது படங்களை வந்து நம்மளுக்கு பயன்படுத்துறதுன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு தெரியும், மாணவர்களுக்கும் தெரியும், அவர்கள் வந்து மனதுக்குள்ளே முணுமுணுக்கின்றனர் அப்படின்னாக்கா இந்த இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருவர் மற்றொருவருடன் உரையாடும் பொழுது பெட்டகம் வடிவில் இருக்கும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து படுத்தலாம். தொடர்ந்து வந்து இப்போ இன்ஃபோகிராஃபிக்ஸ், அதாவது ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரியான இது கூட இருக்குது. அதாவது நம்ம வழக்கம் போல் நம்ம புலனத்தில் பயன்படுத்துவோம். அதாவது இது வந்து ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து இது வந்து ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஐகான்னா இப்போ காட்டாக வந்து நம்ம வலையொலிக்கு பயன்படுத்துகிற மாதிரியான ஐகான், அப்புறம் முகநூல், கீச்சகம், தொலைவரி, படவரி, இதுக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்டிக்கர்ஸ், அதாவது ஐகான் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த தனி வாக்கியம், இந்த தொடர் வாக்கியத்துக்கு எப்படி இந்த செயலி வந்து பங்காற்றுகின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது வந்து சீன்ஸ் நம்ம போய்க்கலாம். சீன்ஸ் அதாவது தளங்கள். இதில் வந்து முதல்ல நம்ம சொன்ன மாதிரி பல வகையான தளங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தளங்கள் வந்து இதில் வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்வோம். அதாவது என்ன தளங்கள் அப்படின்றத இப்போ நம்ம அவுட்டோரில் வெளி சம்மந்தப்பட்டான ஒரு படம் காட்சி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து இந்த காட்சி எடுப்போம். அதாவது இது வந்து தோட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி. ஓகேவா? இப்போ வந்து இந்த காட்சி வந்து நம்ம எடுத்துட்டோம். இது வந்து ஒரு தோட்டம் சம்மந்தப்பட்ட காட்சி. ஓகே, அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அங்கே வந்து ஒரு சிறுவன் வந்து இருக்கும்படியாக அந்த படத்தை வந்து நம்ம உருவாக்கலாம், ஒரு காட்சிப்படுத்தலாம் இந்த இடத்துல. அப்போ சிறுவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ஸ் அந்த ஒரு இதில் வந்து போய் நம்ம பார்த்தா நம்மளுக்கான படம் வந்து கிடைக்கப்பெறும். அப்போ இந்த சிறுவனை நான் தேர்ந்தெடுத்துக்கொள்கின்றேன். அப்போ இந்த சிறுவனை வந்து இங்கே நம்ம நிற்க வைக்கலாம். நிற்க வச்சுட்டு இது ஏன் இதை நடத்தினாக்கா, இந்த இடத்துல இந்த சிறுவன் வந்து ஒரு பழத்தை வந்து பறிக்கும்படியாக இதை நம்ம வந்து வைக்கலாம் அந்த இடத்துல. அப்போ இதை நம்ம எப்படி செய்யணும்னாக்கா, இந்த சிறுவனை போய் நம்ம வந்து கிளிக் செய்யலாம். அதாவது அவனை அழுத்தினால் நம்ம எடிட் போஸ் போயிட்டு அந்த சிறுவன் வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியாகவே நம்ம ஒரு சிறுவனை வந்து உருவாக்கலாம் அந்த இடத்துல. இப்போ காட்டாக நம்ம சைட் வியூவில் வைக்கலாம். சைட் வியூவில் வச்சு அந்த பையனோட கை வந்து பழத்தை வந்து பிடித்திருக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். அந்த மாதிரி நம்மளால செய்ய முடியும். அப்புறம் வந்து நம்ம செஞ்சுட்டு அப்டேட் போஸ் அப்படின்னு தட்டினாக்கா அந்த பையன் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவனோட உடலோட பாகங்கள் வந்து மாறிக்கும் அதுக்கேற்ற மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த பையன் வந்து பழத்தை வந்து பிடிக்கிற மாதிரியும் நம்மளால செய்ய முடியும். காட்டாக இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த தோட்டத்தில் வந்து ஒரு சிறுவன் வந்து பழத்தை வந்து பிடித்திருக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. சரி, இது வந்து முதல் படம். இந்த முதல் காட்சியில் வந்து என்ன வந்து தெரியுதுனாக்கா, ஒரு சிறுவன் அதாவது கபிலன் பழத்தை பறிக்கின்றான் அப்படி கூட இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். இந்த சீன்ஸ் நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு தளத்துலையும் வந்து நம்ம தோட்டம்ன்ற ஒரு காட்சியவே எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்போ தோட்டம் எடுத்து போட்டுட்டோம். ஓகே, தோட்டம் வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ நம்ம முதல் இப்போ தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் அப்படின்னு நம்ம செய்யும்போது, தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது மாணவர்கள் வந்து முதல் தனி வாக்கியம் ஒன்று கொடுத்துட்டு தனி வாக்கியம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இணைத்து மாணவர் தொடர் வாக்கியம் எழுத சொன்னால் மாணவர்களுக்கு இன்னும் வந்து அது ஆழமாக புரியும். அப்போ வந்து இப்போ முதல் வந்து இங்கே ஒரு தனி வாக்கியம் ஒரு படத்தில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு படம். இந்த படத்தில் நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, மறுபடியும் கேரக்டர்ஸ் போயிட்டு அதே சிறுவனை வந்து நம்ம ட்ராக் பண்ணி, அதாவது இழுத்து கீழே வந்து நம்ம வைப்போம். அப்படி வச்சோடனே மறுபடியும் எடிட்
எடிட் போஸ் போயிட்டு இந்த இடத்துல என்ன நம்ம கொடுக்கலாம்னாக்கா அந்த சிறுவன் வந்து ஒரு பழத்தை வந்து சாப்பிடுவது போல் ஒரு காட்சியை வந்து நம்மளால் ஏற்படுத்த முடியும். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா அதே போல் சைட் வியூ வச்சுட்டு இப்போ வந்து அவன் அந்த சிறுவன் வந்து சந்தோஷமாக இருக்கின்றான். அப்போ வந்து இங்கே கீழே வந்து நம்மளுக்கு நிறையா ஒரு ப்ரீசெட் போசஸ்னு இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஹாப்பியாக அவன் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு போஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாணவன் வந்து அந்த சிறுவன் வந்து சாப்பிடுவான். அப்போ சாப்பிடும்போது கண்டிப்பாக அவனுடைய கை வந்து அதற்கேற்ற மாதிரி நம்ம உருவாக்கணும். அந்த சிறுவனை வந்து அதற்கேற்ற மாதிரி நம்ம மையப்படுத்தி அந்த இடத்துல நம்ம காமிக்கலாம். சரியா? இப்போ அதே போல் இந்த பையனை வந்து நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ அந்த பையன் வந்து அந்த பழத்தை சாப்பிட்ற மாதிரி நம்ம எப்படி செய்ய போகிறோம்? அப்போ நம்ம இப்போ இப்போ வந்து மாணவர்கள் முதல்ல ஒரு மாணவர்கள் வகுப்பில் வந்து மாணவர்கள் பயன்படுத்தி இது மாணவர்கள் தெரியாமலே இருக்கலாம் எப்படி வந்து பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாமல் இருக்கும்பொழுது மாணவர்கள் வந்து சர்ச் போயிட்டு அந்த இடத்துல மாணவர்கள் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் தட்டச்சு செய்து கொள்ளலாம். அதாவது ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து அந்த இடத்துல தட்டச்சு செய்து கொள்ளலாம். அப்படி தட்டச்சு செய்யும்பொழுது மாணவர்கள் அந்த ஏற்ற பழங்கள் வந்து அந்த இடத்துல காண்பிக்கப்படுகின்றது. பின்னர் அதற்கேற்ற ஒரு பழம் வந்து மாணவர்கள் வந்து பயன்படுத்தி போடலாம். அந்த இடத்துல அந்த பழங்களை அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் இமேஜ் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம அழுத்தி கொள்ள வேண்டும். அதை அழுத்தி கொண்டால் அந்த சிறுவன் வந்து அந்த பழத்தை சாப்பிடுவது போல் சாப்பிடுறான்னா அந்த கேற்ற மாதிரி ஒரு படத்தை வந்து அந்த இடத்துல நம்ம இணைத்துக்கொள்ளலாம். அப்போ சாப்பிடுவது போல அந்த சாப்பிடும் அந்த படத்தை நம்ம கிளிக் செய்து கொள்ளணும், அழுத்தி கொள்ள வேண்டும். பின்னர் அதனை அப்டேட் இமேஜ் செய்ய வேண்டும். அதனை செய்த பிறகு இந்த பழத்தை வந்து இந்த பழம் வந்து மாணவனுக்கு எதிர்ப்புறமாக இருக்கு அவன் சாப்பிட்ற இது. அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம எடிட் செய்ய வேண்டும். எடிட் இமேஜ் ஆப்ஷன் அந்த இதை வந்து நம்ம ரொட்டேட் செய்ய வேண்டும், அதாவது சுழற்ற வேண்டும். அதாவது திருப்பும் பொழுது இது வந்து மாணவனுக்கு ரைட் அவன் சாப்பிடுவதற்கு ஏற்ற மாதிரி அந்த பழம் வந்து அமைந்தது. இருந்தாலும் இந்த பழம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால மாணவன் அதை வந்து சிறிதாக்கி கொள்ளலாம். அந்த சிறுவன் வந்து கையில் பிடிக்கும் அளவிற்கு அதை உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ வந்து இப்போ பார்த்தாக்கா அந்த மாணவன் வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சரியா? பின்னர் வந்து அந்த பழம் நேராக இருக்குது. மாணவன் கையில் பிடிக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சாய்ந்த ஒரு நிலையிலே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா அந்த பழத்தை மறுபடியும் நம்ம கிளிக் செய்து அந்த மேலே உள்ள ரவுண்டு லைட்டாக அது சைட்டாக இது பண்ணணும். லைக் அது வந்து சாய்த்து கொள்ள வேண்டும் நம்ம. அப்போ மாணவன் வந்து அதை பிடித்து சாப்பிட்ற ஒரு காட்சியாகவே அங்கே உருமாறிடுச்சு. ஓகே, அதனை தொடர்ந்து இப்போ வந்து இந்த படம் வந்து எனக்கு அடுத்து வந்து இந்த முதல் படத்தில் வந்து மாணவன் என்ன செய்கிறான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஒரு காட்சி கொடுத்துட்டோம், இரண்டாவது படத்தில் ஒரு காட்சி கொடுத்துட்டோம், மூன்றாவது படத்தில் வந்து இது என்ன அந்த முதல் படத்தையும் இரண்டாவது படத்தையும் இணைத்து ஒரு தொடர் வாக்கியத்தை வந்து உருவாக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன பார்த்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் டேபிள்ஸ் போகலாம். டெக்ஸ்ட் டேபிள் போயிட்டு அதில் நிறையா இருக்குது. ஸோ டெக்கரேட்டிவ் அதாவது கொஞ்சம் க்ரியேட்டிவாக அதாவது ஆக்கம் புத்தாக்க சிந்தனையோட ஒரு இது அவங்க பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்க ஒரு இதை வந்து நம்ம இடத்துல போட போகிறோம். ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணி நம்ம இழுத்து இதை போடணும். போட்டுட்டு இதை வந்து அந்த பெட்டகம் அதாவது அந்த பெட்டிக்கு ஏற்றவாறே வந்து அதை நம்ம உருவாக்க வேண்டும். அதனுடைய வடிவில் அதனுடைய இதில் உருவாக்க வேண்டும். சரியா? அப்புறம் பார்ப்போம். அதோ இப்படி உருவாக்கிட்டு பின்னர் வந்து இந்த இடத்துல வந்து மாணவர்கள் வந்து அவர்களுக்கான இந்த படத்திற்கேற்ற வாக்கியத்தை தட்டச்சு செய்ய வேண்டும். ஓகேவா? அந்த வாக்கியத்தை வந்து தட்டச்சு செய்ய வேண்டும். ஓகே, முதல் படத்தில் வந்து இப்போ வந்து முதல் படத்தில் வந்து கபிலன் பழத்தை பறித்தான். ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா இரண்டாவது வாக்கியத்தில் கபிலன் பழத்தை சாப்பிட்டான் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படத்திற்கும் அந்த ஒவ்வொரு காட்சிக்கும் ஏற்றபடி மாணவர்கள் வந்து ஒரு வாக்கியத்தை வந்து உருவாக்கலாம். அதை தொடர்ந்து கீழே மாணவர்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ஒவ்வொரு தனி வாக்கியம் இணைத்து ஒரு தொடர் வாக்கியமா அந்த இடத்துல மாணவர்கள் வந்து உருவாக்குவாங்க. அதாவது மாணவர்கள் என்ன உருவாக்குவாங்கன்னா கபிலன் பழத்தை பறித்து சாப்பிட்டான் இப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து ஒரு தொடர் வாக்கியத்தை வந்து உருவாக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த செயலி ஸ்டாரி போர்டான இந்த செயலி வந்து மாணவர்கள் வந்து இறுதியில் அதாவது நடவடிக்கை 3 வந்து மாணவர்களே வந்து சுயமாக ஒரு தொடர் வாக்கியம் வந்து எப்பொழுதும் வந்து ஆசிரியர் வழக்கம் போல ஒரு மாணவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு தொடர் வாக்கியம் வந்து சுயமாக ஒன்று உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா இந்த படத்தை கொண்டு ஒரு தொடர் வாக்கியம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த செயலி இருக்கிறனால மாணவர்களே சுயமாக அவற்றுக்கான படத்தை அல்லது காட்சி வந்து சுயமாக உருவாக்கி
அவர்களே அதற்கான ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனியே ஒரு தனி வாக்கியம் அமைத்து பின்னர் அதனை வந்து அவர்கள் ஒரு தொடர் வாக்கியமா மாற்ற வந்து இந்த செயலி வந்து வழிவகுக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுவும் இல்லாமல் இப்போ வழக்கமாக ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு காகித உரை கொடுத்து அதில் வந்து ஒரு தனி படத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு 4ஆக கத்தரித்து அந்த காகித உரைக்குள்ள போட்டு கொடுப்பாங்க. மாணவர்களே வந்து அந்த படத்தை வந்து சரியாக அடுக்கி பின்னர் அதனை வந்து ஒரு வாக்கியம் அமைங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்து தனி வாக்கியம் அமைத்து பின்னர் அதை தொடர் வாக்கியமா மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி செய்யும்பொழுது மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து இந்த இடத்துல பண விரயமும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செயலி வந்து இலவசமாக நம்மளுடைய கூகுள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கப்பெறும். அப்போ வந்து நம்ம இதுக்கான அவ்வளோ ஒரு செலவு வந்து அதில் நம்ம செய்ய தேவையில்லை. அதன் பின்னர் வந்து இந்த செயலி பயன்படுத்தும் பொழுது மாணவர்களின் சிந்தனை திறன் வந்து இன்னும் வந்து மென்மேலும் தூண்ட வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ காட்டாக நம்ம பார்த்தோம்னாக்கா, சற்று முன்பு வந்து ஒரு படம் நம்ம போட்டு செஞ்சோம். அந்த படம் வந்து இன்னும் வந்து மாணவர்கள் வந்து இன்னும் வேற மாதிரியான இது கூட மாணவர்கள் வந்து சுயமாக, ஏன்னா வந்து இந்த இது வந்து மாணவர்கள் செய்வதற்கு ஒரு வரையறையில் இதுக்குள்ளதான் மாணவர்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பரந்த இது எந்த விதமான தலைப்பு அல்லது கருப்பொருளை கொண்டு மாணவர்கள் வந்து செய்யலாம். இது மாணவர்களோட ஏடல்கள், அவர்களுடைய சிந்தனை திறன், அவர்கள் கற்பனை ஆற்றலை வந்து இது பொறுத்து அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம். அப்படி செய்யும்பொழுது இப்போ வந்து காட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து சீன்ஸ் அப்படின்னு நம்ம அந்த தளம் அப்படின்ற அந்த ஒரு இதில் பார்த்தோம்னாக்கா மருத்துவமனை அது எல்லாமே கூட அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ வந்து மாணவர் வந்து அந்த இடத்துல வாக்கியம் அமைக்கும் பொழுது மருத்துவமனை கொண்ட ஒரு படத்தை கூட போடலாம். மருத்துவமனை கொண்ட படத்தை போட்டுட்டு பின்னர் அதில் வந்து மருத்துவர்கள் தாதியர்கள்லாம் வேலை செய்கிற மாதிரியாக கூட கொடுத்துட்டு அதன் பின்னர் அந்த தாதியர்கள் வந்து அந்த தாதியர் அல்லது மருத்துவர் நோயாளிகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்கும்படியாக கூட மாணவர்கள் வந்து அவர்களோட திறமைக்கு அவர்களுடைய சிந்தனை திறனுக்கு ஏற்ப வந்து அவர்களால் அதை வந்து உருவாக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த செயல் வந்து மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அறிவை வந்து இன்னும் சிந்தனை தூண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்த்தோம்னாக்கா குழு ஒற்றுமை கூட நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இதை வந்து கொடுக்கும் பொழுது ஆசிரியர் வந்து ஒரு குழுவாக வந்து இணைந்து மாணவர்களை வந்து செய்ய வழிவகுக்கலாம். இப்போ வந்து ஒரு கணினி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கணினி தட்டச்சு செய்வது வந்து கண்டிப்பாக ஒருவர் தான் அந்த ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே அந்த கணினியை தட்டச்சு செய்ய முடியும். மற்றவர்கள் வந்து அந்த அவர்களுக்கான ஏடல்களை மட்டும்தான் அளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி தட்டச்சு செய்யும் பொழுது மற்றவர்கள் இருக்காருனாக்கா, இப்போ வந்து நான் சற்று முன் காட்டுறது 2 படங்கள் நாயா அந்த மாதிரி 2 படங்கள் காட்டுனா இப்போ வந்து ஒரு தனி வாக்கியம் மற்றொரு தனி வாக்கியம் சேர்ந்தாதான் ஒரு தொடர் வாக்கியமா உருவாகும் அப்படின்னு மாணவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி நான் செஞ்சேன். இல்லைன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரே படத்துல கூட அந்த மாணவர்கள் வந்து ஒரு 2 தகவல்கள் வந்து சேர்த்து அவங்க சொல்ற மாதிரியான கூட அவங்களோட அந்த சிந்தனை திறன் அந்த நேரத்துல வந்து செயல்படும். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆசிரியர் வந்து கண்கூடாக காணலாம் மாணவர்களுக்கு எப்படி அந்த அன்றைய பாடம் வந்து மாணவர்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் இதன் வழி ஆசிரியர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப வந்து அந்த மாதிரி செய்யும்போது ஆசிரியர்களுடைய பாடமும் அந்த இடத்துல பாட நோக்கத்தையும் நிறைவடைகின்றது. மாணவர்களையும் அதுல உள்ள கருத்துக்களை அந்த எப்படி ஒரு தொடர் வாக்கியம் அமைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா முதல் நடவடிக்கையிலேருந்து ஆசிரியர் வந்து விளக்கம் கொடுப்பாங்க. 2ஆம் நடவடிக்கையிலேருந்து ஆசிரியர் வந்து ஒரு பயிற்சி வழங்கி மாணவர்கள் வந்து அதை சரி செய்கிறாங்க. 3ஆவது வந்து பார்த்தோன்னாக்கா மாணவர்கள் வந்து ஒரு தனி வாக்கியம் உருவாக்கி அதுவும் மாணவர்களே சுயமாக ஒரு காட்சியை உருவாக்கி அவர்களுடைய சிந்தனை திறன் அவர்கள் தூண்டலுக்கேற்ப ஒரு கற்பனை ஆற்றலுக்கு ஏற்ப அவர்கள் ஒரு படத்தை உருவாக்கி அதன் பின்னர் அதுக்கேற்ற ஒரு தனி வாக்கியமும் அமைத்து பின்னர் ஒரு தொடர் வாக்கியமா மாணவர்கள் உருவாக்குறாங்க. இறுதியில் மாணவர்கள் இந்த தொடர் வாக்கியத்தை வந்து எழுதவும் செய்யறாங்க, தட்டச்சில எழுத செய்யறாங்க. இதனால் மாணவர்கள் வந்து அந்த இடத்துல இன்றைய சூழலோடு அதாவது தொழில்நுட்பத்தோடு ஒன்றிட்டு வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே என்ன சொல்றேன்னா, இந்த செயலியானது மாணவர்களுக்கு வந்து அதாவது ஸ்டாரி போர்ட் செயலியானது மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை தான் வழங்குகின்றது அப்படின்னு நான் சொல்றேன். நன்றி. எனவே நாங்கள் தயாரித்த இந்த 3 பயிற்று துணை பொருளும் மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி பயனை தான் அளிக்கின்றது. அதாவது ஒரு ஆசிரியர் கற்றல் கற்பித்தலில் இவ்வாறான செயலிகள் பயன்படுத்தி கற்றுக் கொடுப்பதனால் மாணவர்களுக்கு எளிதில் புரியும். துன்தாஸ்டிக் ஸ்டோரி போர்ட் ஓடெக்ஸ் கேம் பயன்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதனால் அவர்களின் மனதை ஈர்க்கும் வகையில் அமையும். அதனால் அவர்களின் கற்றல் கற்பித்தல் சீராக அமையும். மாணவர்களுக்கு சலிப்புத்தன்மை இல்லாமல் கற்றல் கற்பித்தல் நடத்துவதால் மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களும் சரி இந்த பயிற்று துணை பொருள் பயனை தான் அளிக்கின்றது. மாணவர்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்பட்டால் ஆசிரியர்களின் பாட நோக்கம் நிறைவேற கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகையால் இவ்வாறான துன்தாஸ்டிக் ஸ்டோரி போர்ட் கிளாஸ் டூல் ஆகிய
செயலிகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது நன்மையை தான் கொடுக்கும். மாணவர்களுக்கு இவ்வாறான கேலி சித்திரங்கள் ஸ்டோரி போர்டிலும் துந்தாஸ்திக்கிலும் பயன்படுத்துவதனால் மாணவர்கள் மனதை ஈர்த்து தொடர் வாக்கியத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும் பொழுது மாணவர்கள் மனதில் ஆழமாக பதியும். அவர்கள் இன்னும் மேலும் கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகின்றது. ஆசிரியர்களுக்கும் இந்த செயலிகளை பயன்படுத்துவதனால் ஒரு நன்மை ஏற்படுகின்றது. அதாவது அவர்கள் இந்த பாடத்திற்கு மட்டும் பயன்படுத்தாமல் மற்ற பாடத்திற்கும் பயன்படுத்தலாம். அதாவது கதை தொடர்பான பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் போது, அதாவது கற்றல் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த செயலிகளை பயன்படுத்தலாம். அதாவது ஒரு கதையை தயாரிக்கும் வண்ணத்தில் இந்த ஸ்டோரி போர்ட், துந்தாஸ்டிக் போன்ற செயலிகளை பயன்படுத்தலாம். ஓடெக்ஸ்கின் அதாவது இணைக்கும் இந்த செயலை பயன்படுத்தும் பொழுது ஒரு விளையாட்டாக வைக்கும் போது மாணவர்கள் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் அதை கற்றுக்கொள்வார்கள். ஆகையால் இந்த பயிற்று துணை பொருள்கள் மாணவர்களின் சிந்தனை ஆற்றலும் சரி, கற்பனை ஆற்றலும் சரி வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதனால் இந்த பயிற்று துணை பொருள் மாணவர்களுக்கும் நன்மையை தான் அளிக்கின்றது. ஆகவே நாங்கள் தயாரித்த இந்த 3 பயிற்று துணை பொருளும் மாணவர்களுக்கும் நன்மையை தான் கொடுக்கின்றது. அவர்களை கிரியேட்டிவிட்டி, அதாவது ஆக்கம் புத்தாக்கம், சிந்தனை ஆற்றலும் சரி வளர்க்க ஒரு அரிய வாய்ப்பாக அமைகின்றது. ஆகவே இந்த 3 பயிற்று துணை பொருளும் இரு தரப்பினருக்கும் நன்மையை தான் அளிக்கின்றது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.